ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை நம்மை தேடி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டால் அது நிச்சயமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். சூழ்நிலைகள் மாறலாம், சமய சந்தர்ப்பங்கள் மாறலாம், நம்ம காணப்படும் எல்லா விதமான உதவிகளும் ஒத்தாசைகளும் கூட நின்று போகலாம். கவலைப்படாதிருங்கள். தேவன் நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் மனமாற ஒரு மனபுத்திரர் அல்லவே. என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னை பாலும் தேனோடு கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறேன் என்று. ஆனால் அந்த மக்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள், திரளான அற்புதங்களை கண்டார்கள். செங்கடல் பிளந்தது, வானத்திலிருந்து மன்னா விழுந்தது, காடைகள் வந்து அந்த பாளையத்தை முழுவதும் நிரப்பிட்டு எல்லாம் நடந்துச்சுங்க. ஆனா அந்த ஜனங்களோ தேவனையும் எதிராக முறுமுறுத்து தேவனை அவர்கள் குற்றப்படுத்தி பலவிதமான வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? அவளை கானான் தேசத்துக்கு கொண்டு போகவில்லையா? நண்பர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு வார்த்தையை சொல்லிவிட்டார். அவர் சொன்னதுதான். எவ்வளவு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராய் கர்த்தர் வேதாகமத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தாசனாகிய மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு என்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஆகையால் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருவார். அதான் உண்மைங்க. ஒருவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், நான் இதை செய்ய போகிறேனப்பா, இதை நான் நடப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். தேவன் சொன்னால் சொன்னதுதான். என்ன சூழ்நிலை மாறினாலும் அவருடைய வார்த்தை அவர் திரும்ப பெற மாட்டார். எப்படி யோனா பிரதர், கப்பல் உள்ளவங்களாம் பயந்தாங்க, யோனா பிரதர் உங்களை தூக்கி நாங்கள் கடலில் போட போகிறோமே, இது அநியாயம் இல்லை, நீங்கள் சாக போகிறீங்களே. ஆனால் யோனா பிரதர் கொஞ்சம் கூட அலட்டிக்கல. அவர் சொன்னார், தூக்கி போடுங்கப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும்னா என்னை தூக்கி கடலில் போடுங்க, இந்த புயல் அடங்கன்னா என்னை கடலில் தூக்கி போடுங்கன்றார். பிடிவாதமாக இருக்கிறார். அந்த மக்களெல்லாம் கடலில் தூக்கி போடும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த மனுஷனுடைய ரத்தப்பள்ளி எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் யோனா பிரதர் ஜம்னு கடலுக்குள்ளே போகிறார், கடலின் ஆழத்தில் வரை போகிறார். ஏன்னா யோனா பிரதருக்கு தெரியும், ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு வார்த்தையை குறித்து விட்டார் என்றால், செய்து முடிக்க சொல்லிவிட்டார், அது இடையில விடுகிறவர் அல்ல, திருப்பி வாங்குறவரும் அல்ல. அவருக்கு தெரியும், எந்த ஆழத்தில் போட்டாலும் ஏன் ஆண்டவர் நினிவைக்கு தான் கொண்டு போவார தவிர வேற எங்கேயும் கொண்டு போக மாட்டார். சரியாக நினிவையின் கடற்கரையிலே யோனாவை அந்த அந்த அருமையான பெரிய மீனாது கக்கிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். ஒருவேளை யோனா மீன் வயிற்றிருந்தது போல என்ன செய்யறனே புரியாமல் இருக்கலாம். ஒரு மூமெண்ட் இல்லை பிரதர், நானும் முட்டி மோதி தான் பார்க்குறேன், அந்த ஃபைல் அதிலேயே தான் இருக்குது, இன்னைக்கு வரேன்னு சொன்ன வரவே இல்லை அப்படின்னு கலங்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டோடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறது, அது ஒன்றும் தவறி போவதில்லை. ஆகவேத்தான் துன்பத்தின் மத்தியிலே கூட கண்ணீரோடு யோபு சொல்கிறான், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அமர்வியாரோளே, உனக்கென்று ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு தொழிலை வைத்திருக்கிறார், ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் கைவிட்டு ஓடி விடுவாரோ, மனம் மாறி விடுவாரோ? இல்லை அருமையானவர்கள், இல்லவே இல்லை. அவர் நிச்சயமாக உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாதவராக உங்களோடு வருவார். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார், ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை நடத்துவார், கண்மணி போல காத்தருள்வார். அதான் தேவன். ஆகவேத்தான் பேதுரு மிகுந்த கண்ணீரோடு சொன்னான், ஆண்டவரே
இரவு முழுவதும் நான் சென்று விட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி நான் போகிறேன். நீ சொன்னீரல்லவா, அந்த வார்த்தையின்படி போகிறேன். போனான், திரளான மீன்களை பிடித்தான். எங்க இருந்தா அந்த அவ்வளவு பெரிய பெரிய மீன் வந்து விழுந்துச்சு யாருக்குமே தெரியாது. அதில் கவனிச்சு பாருங்க, பெரிய பெரிய மீனாக விழுந்துச்சுதான். குட்டி மீன்லாம் கேட்டிருக்கலாம், ஏம்மா எங்கம்மா என்னை விட்டுட்டு ஓடுறா, ஏய் நீ சும்மாடா, நாங்கள் வலையில் போய் விடணும். பெரிய பெரிய மீன்களாக விழுந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே ஆண்டவர் உன் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் அல்லவா, கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது நிறைவேறும், நடக்கும். நீங்கள் சந்தோஷத்தோடு வாழப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.